தமிழ்நாட்டுடைய நலனில் திமுகவிற்கு அக்கறை இல்லை, அதனால் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவுடன் இருக்கும் வரை, அண்ணன் திருமா சிஎம் விஜயோடு இருக்கும் வரை சிஎம் விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் நீங்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது. 100 ஸ்பீடில் போனார்னா திரும்ப வரும்போது 200 ஸ்பீடில் போகலாம், பக்கபலமாக வந்து இருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரை நான் பார்த்ததில்லை, அவருடைய அரசியல் எனக்கு தெரியாது. அதன் பிறகாக ஒரு பெரும்பான்மையான மக்கள் செல்வாக்கு உள்ள, எதிர்ப்புகளே இல்லாத, மனக்கசப்புகளே இல்லாத, மக்கள் கொண்டாடுற ஒரு முதலமைச்சர் விஜய் இருக்காரு. அதிமுக காரங்களும் விஜயை ரசிக்கிறாங்க, திமுக காரங்களும் விஜயை ரசிக்கிறாங்க. நான் சொல்றது இப்ப சிஎம் ஆயிட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு கூட ரோட்ல போனா அந்த கட்சிக்காரர் சேர்ந்தா முன்னாடி நிற்பாங்க பாக்குறதுக்கு. நேற்று சட்டமன்றத்துல விவாதங்கள் போகும்போது ஆதவர்ஜினா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, 900 கோடி ரூபாய் வாங்கியிருந்தீங்க லாட்ரி பார்ட்டி ஃபண்டா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்களை பார்த்து கை நீட்டியே கொஸ்டின் கேட்டாரு. அதுக்கு உதயநிதி அவர்களுமே மறுப்பாருன்னு பார்த்தா அவர் ஆமா போய் உங்க மாமனார்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விவாதம் ஒரு வகையில அவங்க விவாதமா பாக்குறதா இல்ல உங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டேங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதா? இந்தியாவிலே பாஜக, காங்கிரஸ் இதெல்லாம் தேசிய கட்சிகள். இந்த தேசிய கட்சிகளுக்கு பிறகாக ஒரு மாநில கட்சி வாங்கிறது கேட்டா இந்த கட்சி தான். திரு ஆதவர்ஜனா திருப்பி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அது உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், உங்க அப்பா இங்க இல்லைன்னு சொன்னார் இல்லையா. இது எவ்வளவு பெரிய அவமானம் 50 வருட திமுகவிற்கு, ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இது எவ்வளவு பெரிய அவமானத்தை உதயநிதி தேடி கொடுக்குறாரு பாருங்க அவங்க அப்பாவுக்கு. அப்பா சட்டசபையில் இல்லைன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு அது குத்துல உறுத்துல ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது ஒரு அவமானப்படக்கூடிய விஷயமா உங்களுக்கு இல்லையா அது? வணக்கம் சார். வணக்கம் கலை. முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல முதல் அனைத்து கட்சி கூட்டம் எம்பிகளுக்கான கூட்டங்கள் போட்டிருக்காரு. அந்த வகையில் எதிர்கட்சி எல்லாருமே ஒரு வகையில புறக்கணிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 57 எம்பியில 20 எம்பி தான் பங்கேற்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த எம்பிக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள எம்பிகள், புறக்கணித்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய எம்பிகள். 2 வகை தான் இருக்குது. நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நாளைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தினா என்ன அதிமுக போதா இல்லை தாவேகா போதா? அதாவது இது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நடத்தக்கூடிய ஒரு கூட்டம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்திற்கு கடந்த முறை அதிமுகவோ திமுகவோ அனைத்து கட்சி கூட்டும் பொழுது கட்சி வேறுபாடு 2 பேர் கலந்துப்பாங்க. என்னென்ன நோக்கம் கேட்டால் தமிழ்நாட்டினுடைய இஷ்யூக்காக தான் நம்ம ஒன்று கூடுறோம். ஏதோ தாவேக்காகவோ இல்லை திமுகவோ எந்த காலத்துக்காக கூடலை. ஆனால் அதையே திமுக புறக்கணிக்குதுன்னா அவங்க அப்படிதான் புறக்கணிப்பாங்க. இது என்ன, தொகுதி மறுவரை அதை குறித்த சட்ட மசோதாவை திருப்பியும் ஒன்றிய அரசு கொண்டு வர போறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கூட போறோன்றதுக்காக தான் இதை கூட்டம். இப்போ இவங்க எதுக்காக கூடியிருக்காங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையறை சட்டத்தை ஒன்றிய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, பாஸ் பண்ணக்கூடாது. அப்போ பாஸ் பண்ணா என்ன ஆகும், நம்முடைய இடங்கள் பகிர்வானது குறையும். ஏன்னு கேட்டால் மக்கள் தொகை இல்லை. இப்போ திமுக முன்ன நீங்க எதிர்த்தீங்க, ரைட், ஓகே. இப்பயே எதிர்க்கிறீங்களா ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா நீங்க எதிர்ப்பீங்களா ஆதரிக்கிறீங்களா? இவங்க எதிர்த்தா நீங்களும் எதிர்ப்பீங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வருகின்ற பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்றத யாராலுமே சொல்ல முடியாது, திமுகவாலும் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, விஜய் அவர்களை ஆட்சிக்கு ஒரு தடுப்பதற்காக அதிமுகவோட இணைய தயாரானமா இவங்க போயிட்டு பாஜகவோட இணையாம விட்டுருவாங்களா? அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டுடைய நலனில் திமுகவிற்கு அக்கறை இல்லை, அதனால் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனா திமுக பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற தாவேகா அரசு எல்லா விஷயத்துக்குமே ஒரு மக்களை திசை திருப்புற நோக்கத்தோடு தான் செயல்படுது. அந்த வகையில் இப்போ காவேரி பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுன்னு சொன்னோம், ஆனா அதை போடாம இப்ப தொகுதி மறுவரைக்கு போடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி விவகாரத்தில் கூப்பிட வேணும் அப்படின்றது திமுக இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாமா, கூட்டணும் தான், வேணாம்லாம் சொல்ல. நீங்கள் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த தலைவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து போயிட்டு பிரதமர் மோடி அவர்களையோ இல்லை ஏதோ ஒரு அமைச்சரை போய் நீங்கள் சந்திக்கிறதுக்காக உங்களுக்கு திட்டமிடுறீங்க. ஆனால் விஜய் அவர்கள் அவரே நேரடியாக போறேன்னாரு. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி போகிறதுக்கும் ஒரு சிஎம் கிட்ட நேரடியாக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்து திறந்து விடுமான்னு கேட்டால், இப்போ அவங்க தண்ணி அதிகமாக தான் திறந்து விட்டாங்க. ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்குமான்னு கேட்டால் அவங்க ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மக்களுடைய வாக்கு அவங்களுக்கு முக்கியம். இப்போ கர்நாடகாவில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கா, தமிழ்நாட்டில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் கர்நாடகாவில் தான் இருக்குது.
அப்ப பிஜேபி அவங்க பக்கம் நிக்குமா, தமிழ்நாடு பக்கம் நிக்குமா? அவங்க பக்கம் அவங்க பக்கம் தான் நிற்கும். அதனால அந்த கூட்டம் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ம். இது ஒரு கலந்து யோசித்தல் ஒரு கூட்டம் தான். அதுக்கு கூட நீங்க போக மாட்டீங்க, அதுக்கு கூட அரசியல் சாயம் பூசுவீங்கன்னா அப்ப நீங்க கூட்டம் போய் வந்தவங்க எல்லாம் வந்து முட்டாள்களான ஒரு கேள்வி வருது. இப்போ தாவேகாவுல வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக வந்து எண்ணிக்கையில பார்க்கக்கூடியன்னா காங்கிரஸா இருக்கலாம். ஆனா மக்கள் சக்தியா பார்க்கக்கூடியது விடுதலை சிறுத்தைகள். ம். அண்ணன் திருமா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு அனைவரும் வரணும் அப்படின்ற ஒரு பொது அழைப்பை வந்து விடுத்தாரு. விசிகாவும் வந்து கலந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவுடன் இருக்கும் வரை, அண்ணன் திருமா சிஎம் விஜயோடு இருக்கும் வரை, சிஎம் விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் நீங்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு மக்கள் செல்வாக்கு அங்கதான் இருக்கு. எதனால வந்து திமுக இந்த மதச்சார்பற்ற ஒரு முகம், பாசிச எதிர்ப்பு மூலம் ஏன் இருந்துச்சுன்னு கேட்டா விசிகா அவங்க கூட இருந்துச்சு, அதனால இருந்துச்சு. இப்ப விசிகா அவங்க கூட இல்லை, அதனால நீங்க சட்டமன்றத்துல அப்பாவுக்கான பார்ட்டி பண்ணு சொல்லிட்டு அங்க சண்டை போட்டுக்கிறீங்க. அதனால விடுதலை சிறுத்தைகள் தாவேக்காவோடு இருக்கும் வரை அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. ரெண்டாவது, அது வந்து ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கட்சியா பார்க்கப்படுது. ஆனால் திருமாவர்கள் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் இருக்கு. நான் வந்து கூடுதலா இருக்குன்னு சொல்றேன். நான் அதனுடைய மைலேஜ் கொஞ்சம் அதிகரிக்குதுன்னு சொல்றேன். இவர் 100 ஸ்பீட்ல போனார்னா நான் திரும்ப வரும்போது 200 ஸ்பீட்ல போகலாம், பக்கபலமா வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து விசிகா தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கு. அதனால வந்து தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள் விஜய் பக்கம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அக்கறையில் கொள்ளாதவர்கள் திமுக பக்கம் இருக்கிறார்கள். அவர்கள் சொம்புகளாகவும் இருப்பார்கள். அந்த கட்சியில் இணைந்து கரைந்தும் விடுவார்கள். இப்போ கமலஹாசன் அவர்களுடைய தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், இருந்தால் மட்டும் அதை கலந்துப்பீங்களா? நீங்க கலந்துக்க முடியுமா? நீங்க வந்து உதயசூரன் எம்பிங்க. நீங்க அவர் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டியினுடைய எம்பி கிடையாது. சுதீஷ் அவர்கள் முதற்கொண்டு இண்டிவிஜுவல் பார்ட்டி வந்து கிடையாது. இப்போ காங்கிரஸ் சார்பாக இப்போ மாநிலவை பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஒன்று கிடைச்சிது. அந்த இடத்த வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவருக்கு வந்து கொடுத்தாங்க. அப்போ நீங்க நியாயப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு இருக்கக்கூடியது வெளிப்படையாக ஒரு எம்பி வந்து மாநிலவை எம்பி வந்து இருக்கிறாங்க. மற்றபடி மக்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்கலாம் வந்து காங்கிரஸ், விசிகா போன்ற இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பெரிய நெகட்டிவ் ஷேடோ இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்க வந்து ஒரு கெடுதலான விஷயத்தை விஜயுடைய அரசு அவர் கொண்டு வந்தா நீங்க அதை எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு வந்து நீங்க இது ஆன்லைன்லேயே வந்து டாஸ்மார்க் மூலமா சாராயம் வாங்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆனா அந்த அமைச்சர் வந்து அதை மறுத்தாரு, இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்க்கலாம், அதெல்லாம் பேசக்கூடாதெல்லாம் கிடையாது. ஆனா நெகட்டிவ் ஷேடோ இல்லாத ஒரு கவர்மெண்ட்டுக்கு காவேரி உரிமை விவகாரம், இந்த மாதிரி சட்ட திருத்த மசோதா, இந்த தொகுதி மறுவரி மசோதா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜய் பக்கம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடோ கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்க மேலே வெறுப்பாயிடுவாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்கள் வந்து எதிர்த்துட்டே இருக்காங்களே, இவங்க நியாயமான காலத்தை எதிர்க்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, திருப்பி எந்த கவர்மெண்ட்டுக்குமே இல்லாத ஒரு பெரும் ஆதரவு இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. எந்த சிஎம்கே இல்லாத ஒரு பெரும் மக்கள் செல்வாக்கு. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரை நான் பார்த்ததில்லை, அவருடைய அரசியல் எனக்கு தெரியாது. அதன் பிறகாக ஒரு பெரும்பான்மையான மக்கள் செல்வாக்கு உள்ள, எதிர்ப்புகளே இல்லாத, மனக்கசப்புகளே இல்லாத, மக்கள் கொண்டாடுற ஒரு முதலமைச்சர் விஜய் இருக்காரு. இப்ப நீங்க பரவலா நீங்க பாருங்க, விஜய் என்கின்ற தனிப்பட்ட முதலமைச்சருக்கு ஏதாவது மக்கள் மத்தியில கெட்ட பேர் இருக்கா? நீங்க ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க, ஏதாவது நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது, இது வரைக்கும் இல்லை. ஆனா மற்ற கவர்மெண்ட்டுக்கெல்லாம் இருந்துச்சு, மற்ற சிஎம்க்கெல்லாம் இருந்துச்சு. என்ன கேரன்னு கேட்டா, இவங்கெல்லாம் பெரும்பான்மை மக்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடிய தலைவர்கள் வந்து கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஐயா கருணாநிதியா இருக்கலாம், இல்லை அம்மா ஜெயலலிதாவா இருக்கலாம், இல்லை முதலமைச்சராக இருந்த எம்எல்ஏவா இல்லாமல் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு ஆதரவு இருந்துச்சு. ஆனா இவ்வளவு ஆதரவு இல்லை, இவ்வளவு பெரும்பான்மை ஆதரவு இல்லை. அதிமுக காரங்களும் விஜயை ரசிக்கிறாங்க, திமுக காரங்களும் விஜயை ரசிக்கிறாங்க. நான் சொல்றது இப்ப சிஎம் ஆயிட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு கூட ரோட்ல போனா அந்த கட்சிக்காரர் சேர்ந்தா முன்னாடி நிற்பாங்க பாக்குறதுக்கு. ஸோ அது ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகரா வந்து விஜய் அவர்கள் வந்து இருக்காரு இல்லையா? அதனால அவரை நீங்க தேவையில்லாம சீனிங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஏற்படும். இல்ல, தொடர்ந்து திமுக வந்து தாவேக்காவை தாக்குறதுக்கு விவசாயிகளை வச்சு ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிட்டு வருது இல்லையா? இப்ப இந்த காவேரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாய பிரச்சனையினால் ஒரு ஆட்சி மாறி இருக்கு, இல்ல மாறும் என்ற சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. இதனுடைய புற சூழல் அப்படி இல்லவே இல்லை. காவேரியை வச்சு யார் தான் அரசியல் பண்ணல?
திமுகவுடைய கவர்மெண்ட்ல ம் பல அணைகள் கர்நாடகாவில் கட்டப்படும் பொழுது திமுக என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன ஒன்றியத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்களா? இல்லை நீங்கள் தான் காங்கிரஸ் கூட வந்து பயங்கரமாக கூட்டணியில் பல வருஷம் இருந்தீங்களே, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? அதனால் அப்போ கூட தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு இவ்வளோ பண்ணியுமே. ம் காவேரி என்பது தமிழ்நாடு வாழ்வாதார பிரச்சனை. ஆனால் அதை வச்சு நீங்கள் மக்கள்கிட்ட அரசியல் பண்ணீங்கன்னா மக்களுக்கு அது சரியாக புரியாது, அதில் பெருசாக ரிஃப்ளெக்ட் வந்து ஆகாது. அதனால் நீங்கள் இந்த காவிரி விவகாரத்தை வச்சு நீங்கள் விஜயுடைய அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு நினச்சா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறேன் நான். நேற்று சட்டமன்றத்தில் வந்து விவாதங்கள் போகும்போது ஆதவ அர்ஜுனா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, 900 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருந்தீங்க லாட்ரி பார்ட்டி ஃபண்டா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்களை பார்த்து கை நீட்டியே கொஸ்டின் கேட்டாரு. அதுக்கு உதயநிதி அவர்களுமே மறுப்பாருன்னு பார்த்தா அவர் ஆமா போய் உங்க மாமனார்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விவாதம் ஒரு வகையில வந்து அவங்க விவாதமா பாக்குறதா இல்ல உங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டேங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதா? இந்தியாவிலே பாஜக, காங்கிரஸ் இதெல்லாம் தேசிய கட்சிகள். இந்த தேசிய கட்சிகளுக்கு பிறகாக ஒரு மாநில கட்சி வாங்கிறது கேட்டா இந்த கட்சி தான். மாநில கட்சிக்கு எதுக்குங்க அவ்வளவு காசு எனக்கு புரியல. இப்போ அந்த கட்சிகள் தேசிய கட்சிகள், அவங்க வாங்குறாங்கன்னா கூட அதில் வந்து என்ன சொல்றது நியாயம் கற்பிக்க முடியாது. அவங்க தேசிய கட்சி கூட அதிகமாக அவங்க கூட வாங்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க வாங்கி? அப்போ தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் 100 கோடிகள் வித்தியாசம் இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுல. இப்போ மார்ட்டின் வந்து கொடுத்தாரு, நாங்கள் வாங்கிக்கணும்னு சொல்றீங்க, வாங்கி என்ன பண்ணீங்க கணக்கு காட்ட முடியுமா? சரி, அதை வந்து நீங்கள் கேட்குறீங்க உங்கள் மாமனார் தான் கொடுத்தாரு சொல்லிட்டு. திரு ஆதவ அர்ஜுனா திருப்பி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அது உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும், உங்கள் அப்பா இங்கே இல்லைன்னு சொன்னார் இல்லையா. இது எவ்வளோ பெரிய அவமானம் 50 வருட திமுகவிற்கு, ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இது எவ்வளோ பெரிய அவமானத்தை உதயநிதி தேடி கொடுக்குறாரு பாருங்க அவங்க அப்பாவுக்கு. அப்பா சட்டசபையில் இல்லைன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு அது குத்துல உறுத்துல ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது ஒரு அவமானப்படக்கூடிய விஷயமா உங்களுக்கு இல்லையா அது? அப்போ நீங்க ஏன் சீன்றீங்க? நீங்க சீன்னா அவங்க தான் பதில் தராங்கன்னு தெரியுது, அந்த பதிலுக்கு கூட பதிலும் இல்லை. சிம்பிளா வந்து விஜய் அவர்கள் ஒன்று சொன்னார், டைரி நியூஸ் பேப்பர் பார்த்தா என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னார். உதயநிதி அவர்கள் எதையெல்லாம் பார்ப்பார் அப்படின்றத பொதுவெளியில் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் இன்டெரக்டா உங்களை என்ன தாக்குறாங்க, நீங்க இதை பார்க்கறது இல்லை வேற ஒன்று பார்க்குறீங்கன்னு சொல்றாரு. அப்போ எதுக்கு இந்த இது? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து இந்த தேவையா இப்படி? அதே போலதான் வந்து குறிப்பா அந்த காவிரி விவகாரத்திற்காக நானே போயிட்டு நேரில் பேசி எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. அப்போ இது எல்லாமே எளிய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்து ஏற்படுத்தும். திமுக என்ன நினைக்குதுன்னா தெரியல, திமுக நினைக்குதான்னு தெரியல எனக்கு, ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இல்லாத இடத்த நம்ம பையன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறாரு. ஆனா பையன் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இப்பவே அவர் தான் டிஎம்கே, அப்புறம் நான் ஃபியூச்சர் டிஎம்கே. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து மொக்க வாங்குறாரு. ஒரு சட்டமன்றத்தில் எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா, எந்த கட்சியா இருந்தாலுமே சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி தடுமாறுவார்கள், திணறுவாங்க. அப்படிதான் இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம். ஆனா இங்க என்னன்னா அவங்க வைக்கிற எல்லா கேள்விக்கும் இவங்க தான் உங்களுக்கு திணற வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா உங்கள் கைகள் பாழடைந்து துரு பிடிச்சிருக்கு. அந்த 50 வருஷம் ஊழலுடைய கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கரங்களுக்கு வந்து இந்த கைகள் வந்து இப்போதைக்கு ஊழல் கரங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப தீவிரமா ஊழலுக்கு எதிராக வந்து இருக்கிறாங்க. புஷியான சவால் வர்றாரு, ஏதாவது காட்டுங்க பார்க்கலான்னு சொல்றாரு. புஷியானந்த் அவருடைய சவாலை கூட உங்களால எதிர்கொள்ள முடியல. அவர்லாம் இப்பதான் தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தில் வந்திருக்காரு, பாண்டிச்சேரியில் வந்து இருந்திருக்கிற ஒரு முறை. பட் அது வந்து இந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்காது இந்த சட்டமன்றம் மாதிரிலாம். அப்ப அவரை உங்களால சமாளிக்க முடியல, ஆதவ அர்ஜுனாவை உங்களால சமாளிக்க முடியல. ஒவ்வொருடைய துறையினுடைய அமைச்சர்களுமே வந்து பயங்கர வந்து பவர்ஃபுல்லா வந்து பேசுறாங்க. இவங்க மரிய வில்சன் பேசக்கூடிய தமிழை வேணா கொச்சைப்படுத்தலாம், ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஊழல் இருந்தா நீங்க சுட்டி காட்டலாம் இல்லையா? அது இல்லையே. நிதியமைச்சர் உள்ள பண்ணியிருக்காருன்னு சுட்டி காட்டுறது, நீங்க தமிழை கொச்சைப்படுத்துவதை சுட்டி காட்டுவதை விட தாவேக கவர்மெண்ட் நடக்கக்கூடிய ஊழல்கள் இருந்தால் நீங்க சுட்டி காட்டலாம். ஆனா அங்கதான் ஊழலே இல்லாம இருக்கு. அப்ப நீங்க எப்படி சுட்டி காட்ட முடியும் அப்படின்றது என்னுடைய கேள்வியா இருக்கு. இப்போ ரகுபதி அவர்கள் பேசும்போது அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. முக்கியமா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சிக்கு வரப்போறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம், தாய்மாமன் சீரு அப்படி இப்படின்னு சொல்லி இருந்ததுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஃபண்டு ஒழுங்கான ஃபண்டாவே இது போல கிட்டத்தட்ட அது வந்து 2000 கோடி கிட்ட வரும், இவங்க வெறும் 800 தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் வச்சாரு. அதுக்கு வந்து இங்க மரிய வில்சன் நிதியமைச்சர் வந்து ஒரே வார்த்தையை சொல்றாரு, எல்லா தலையிலும் நீங்க வந்து 1,28,000 கடன் வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அங்க ஒரு சலசலப்பு உண்டு பண்ணுச்சு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க?
தாவேகா அரசு சொன்ன திட்டங்களை நிறைவேற்றான்னு கேட்டால் இப்போ தான் 3 மாதம் ஆகுது. உடனே நிறைவேற்ற ஆனா முடியும். அவங்க சொன்ன முக்கியமான ஒரு சில 3 விஷயங்களுக்கு வந்து தாய்மாமன் திட்டத்தை தான் உங்களுக்கு வந்து அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அப்போ நாங்கள் வந்து அதை செய்ய போகிறோன்றதை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த பட்டுப்புடவை, அந்த 1 சவர நகை, இது எல்லாமே வந்து ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ நமக்கு என்னென்னா, எனக்கு மாறுபட்ட கருத்து எப்பவுமே உண்டு. வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். பட் இது போன்ற திட்டங்கள் வந்து கொடுக்கணுமான்றது எனக்கு நான் எப்பவுமே வந்து ஆதரிக்கவும் மாட்டேன். அது நமக்கு பெரிய வந்து கருத்து வேறுபாடு வந்து இருக்குதான். ஆனால் திமுக வைத்திருக்கக்கூடிய 2 பேர் தான், திமுக அதிமுக 2 பேரும் மாறி மாறி தான் இவ்வளோ கடனை வந்து வச்சுட்டு போயிருக்கீங்க. இந்த கடனுக்கெல்லாம் வந்து வட்டி கட்டுறதுக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர வருவாய் சரியாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி அந்த காசில் வந்து வரக்கூடிய வருமானத்தில் வந்து நம்ம மிச்சப்படுத்தி எப்படி கொடுக்க முடியும்? அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்? கடன் தான் வாங்குவோம். கடன் வாங்காமல் ஒரு கவர்மெண்ட்டை வந்து நடத்தவே முடியாது. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி. ஆனால் அந்த கடனை எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்ட்டு தான் இருக்குது. இப்போ நிறைய கிராமங்களில் வந்து இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் இப்படி பாருங்களேன், நகை போட முடியாமல் எத்தனையோ வீடுகள்லாம் வந்து இருக்கிறாங்க. வெறுமனையாக வந்து மஞ்சள் கயிறில் வந்து தாலி வாங்க முடியாத குடும்பங்கள் கூட எவ்வளோ இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த திட்டங்களை போய் சேரும்னு நினைக்கிறேன் நான். அப்படி சேர்ந்தால் நல்லது தான். பட் 50 சவரம் 100 சவரம் போகிறவங்களுக்கும் இந்த 1 சவரம் வாங்கிப்பாங்கன்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு வந்து ஏற்புடையது கிடையாது. ஸோ ஒரு குழந்தைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து அந்த மோந்திரம் போடக்கூடியதுமே வந்து இல்லாத குடும்பங்களுக்கு போனால் சந்தோஷம் தான் நமக்கு. ஏன்னா தங்கம் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாருமே வாங்கக்கூடிய ஒன்றா இருக்குன்னு கேட்டால் கிடையாது. மாதம் 50,000 சம்பாதிக்கிறவங்க கூட 1 சவரம் நகை வாங்குறதுக்கு பெரும் பாடுபடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து தங்கத்துடைய ரேட் வந்து அதிகமாக போகும்பொழுது கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். பட் அது எப்படி இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நமக்கு தெரியும். எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்களா? இப்போ ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரன் வந்து குழந்தை பெற்றுட்டு அவங்களுக்கு போய் சேருமான்றது நமக்கு தெரியல. ஸோ அதை அவங்க விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். மாணிக்க தாகூர் அவர் வந்து இன்னைக்கு இந்த எம்பி கூட்டத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எம்பி கூட்டத்தில் பங்கேற்காதவங்களுக்கு வந்து தமிழகத்து மேலேயே அக்கறை இல்லாத ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இல்லை, அவங்க காங்கிரஸ் இப்போ இங்கே இருக்கிறதுனால சொல்கிறாரு. இதே அவர் திமுக கிட்ட இருந்தால் திமுக தான் பேசியிருப்பாங்க. இங்கே காங்கிரஸ் பேசுறதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது அவர் அப்படி தான் எங்கே இருக்கிறோமோ அவங்க விசுவாசமாக பேசுவாங்க, அவ்வளோதான்.